ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா குரூப் டி கேட்ட கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ண போறோம். குரூப் டியில் 101 ஷிஃப்ட் நடந்திருக்கு. நேற்று கூட லைவ்ல கேட்டீங்க ப்ரோ, அதெல்லாம் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. ஸோ நான் பிளான் பண்ணி ஷிஃப்ட் 1 நான் கொண்டு வந்திருக்கேன் இன்னைக்கு. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸ்மார்ட் அப்ரோச் அண்ட் ஷார்ட்கட் மெத்தட் தான் சொல்லி தர போறேன். நார்த் இந்தியாவில் எப்படி இதை சால்வ் பண்றாங்களோ அந்த மெத்தட் தான் நான் கற்றுட்டு உங்களுக்கு சொல்லி தர போறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் டைம்ல இது ரிவிஷனுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்டிபிசிக்கு நீங்கள் படிச்சீங்கன்னா. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, மோட்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. மோட்னா வந்து எந்த நம்பர் அதிக ரிப்பீட் ஆகுதோ அதுதான் வந்து மோட், ரிப்பீட் ஆகுறது. ஓகே, இப்போ 84ன்னு பார்த்தோம்னா 84 எத்தனை தடவை இருக்கு? ஒரு தடவை தான் இருக்கு. 83ன்னு பார்த்தோம்னா 83 இங்கே ஒன்று இருக்கு, வேற எதுவும் இல்லை. அடுத்து 85 பார்த்தோம்னா இங்கே ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று இருக்கு. அப்போ 85 3 டைம் வந்திருக்கு. அப்போ மோடுனா என்ன? ஒரு நம்பர் வந்து 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுதா, இல்ல மோர் தென் 1 டைம் ரிப்பீட் ஆகுதா, அதுதான் வந்து மோட். அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட்ல இருந்து இந்த மாடல் கேட்பாங்க அடிக்கடி. 6 சட்டை வாங்கியிருக்கேன், 4 பேண்ட் ஃப்ரீ, இந்த கான்செப்ட் தான். அப்போ எவ்வளவு ஃப்ரீயா வாங்கியிருக்கணும் அதை மேல போட்டுருங்க. எவ்வளவு நான் மொத்தமா வாங்கியிருக்கேன், ஃப்ரீயும் காசு கொடுத்து வாங்கினதும். அப்போ ஃப்ரீ எவ்வளோ? 4 வாங்கியிருக்கேன், மொத்தம் 10 வாங்கியிருக்கேன். அது பர்சன்டேஜ் சொல்லும் போது பார்த்தோம்னா 40%. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தேர்ட் கொஸ்டின். இது கொஞ்சம் ட்விஸ்டடா நான் கொண்டு வந்தேன். இங்க அலோன்னு கொடுத்துருப்பேன். ரியல் கொஸ்டின் என்னன்னா ட்வைஸ் த ஒர்க்னு இருக்கும். ஏ வந்து 2 பேரோட வேலையை செய்வார். ஓகே, ஏவும் பி எத்தனை நாள் வேலை செய்யறாங்க? 6 நாள் வேலை செய்யறாங்க. பி மட்டும் எவ்வளவு நாள் வேலை செய்யறாரு? 12 நாள் வேலை செய்யறாரு. அப்போ ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 12. இங்க 6 எதால மல்டிப்ளை பண்ணா 12 வரும்? 2ஆல, அதனால 2 யூனிட். 6 எதால மல்டிப்ளை பண்ணா 12 வரும்? 2ஆல வரும். 12 எதால பண்ணா 12 வரும்? 1 டைம். ஸோ யூனிட் வந்து இதுக்கு 1. அப்போ பி ஒரு வேலை தான் செய்யறாரு. அப்போ ஏவும் இங்க ஒரு வேலை செஞ்சாதான் இங்க 2 யூனிட் நமக்கு கிடைக்கும். ஓகே, அப்போ ஏ மட்டும் 2 பேரோட வேலை செஞ்சாருன்னா எவ்வளவு பண்ணிருப்பாரு? 12 × 2 24. இது வந்து குரூப் டில கேட்டிருக்காங்க, கேட்டதுதான், ரியல் கொஸ்டின் தான். பட் நான் இங்க என்ன கொண்டு வந்தேன்னா how many days will ஏ மட்டும் செய்யறது. ஏ மட்டும் எவ்வளவு செஞ்சிருக்காருன்னா 12 தடவை. ஓகே, ட்வைஸ்ன்னு கேட்டாங்கன்னா 24, அலோன்னு கேட்டாங்கன்னா 12. இது ட்வைஸ். சரியா? அடுத்து ஆவரேஜ். ஆவரேஜ்ல இருந்து ஏஜஸ் சம்ம. இப்போ 26 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு கிளாஸ்ல. ஆவரேஜா பார்க்கும்போது 26 வயசு இயர்ஸ்ல இருக்கு. அதே 27 பேரா டீச்சர் அந்த கூட சேர்த்துட்டாங்கன்னா அவங்களோட ஆவரேஜ் வயசு எவ்வளவு ஆகுதுன்னா 27 வருது. இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ்ல இருக்குன்னா, டிஃபரன்ஸ் 1ல இருக்குன்னா தாராளமா 2 ஏஜ் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அந்த எக்ஸோட தான் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, 53. இல்ல உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தட்னா டோட்டல் அப்சார்ப்ஷன் நம்ம பார்த்துருப்போம். 26 பேர் இருக்காங்க, டோட்டல் ஆவரேஜ் எவ்வளோ? 26 மைனஸ் நியூ ஆவரேஜ் எவ்வளோ? 27 பேர் இருக்காங்க, 27. 229 676 மைனஸ் பண்ணோம்னா 29 அங்கே 24 53. இந்த 2 மெத்தட்ல நீங்க சால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ல ஒரு மிஸ்டேக்கு, பிளஸ் கியூ வரும், இங்கேயும் பிளஸ் கியூ வரும். ஓகே, 6 கியூப் எவ்வளோ? 216. 3 × 36 எவ்வளோ? 108. இங்கே 18 வந்துருமா? பிளஸ் 18. இங்கே மைனஸ் 9. இங்கே எவ்வளோ வரும்? பிளஸ் 27 வரும், கடைசியில் மைனஸ் 27 வரும். இப்போ இது அடிக்கலாம். இதுக்கு 9. இங்கே ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா இங்கிட்ட ஒரு 92, அங்கிட்ட ஒரு 16. 92 ஒரு 16ன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 108, பாதிக்கு பாதி தான் இருக்கு. ஸோ பிளஸ் பண்ணோம்னா 117. அதுக்கப்புறம் எல்சிஎம் பேஸ்ல சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் வந்து எப்பொழுதுமே எல்சிஎம் ஹெச்சிஎஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும் மல்டிபிள்ஸ்ல. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம். ஏ வந்து 126 தாங்க, இன்னொரு நம்மளுக்கு தெரியாது, நம்ம வச்சுக்கலாம். 18 × 1512. இது 9 டேபிள்ல அடிப்படும். ஓகே, இந்த 3 நம்பருமே 9 டேபிள் அடிப்படும். ஏன்னா ஆட் பண்ணா 9 வருது மல்டிபிள்ஸ்ல.
ஸோ இப்போ 9ல் அடித்தோம்னா இது 14, இது அடித்தோம்னா 2, இது அடித்தோம்னா 7. அப்போ 7 டேபிளில் இதை அடித்தோம்னா 2 times 1 1 7 இருக்கும், மீதி பேலன்ஸ் 42 6. அப்போ எக்ஸ் வந்து 216. நீங்க டைரக்டா போய் 216ன்னு போட்டுருவீங்க. அதுதான் கிடையாது. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா பாசிட்டிவ் டிஃபரன்ஸ். அப்போ பிக்கும் ஏக்கு உள்ள டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. 216 106, அப்போ 90. இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் தான். கொஸ்டினை ஃபுல்லா நீங்க வாசிக்கணும். அதனால தைரியமா ஃபுல்லா படிங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா ப்ராஃபிட்டோட பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்க மறந்துடுங்க, இது தேவையில்லை நம்மளுக்கு. மார்க்டு ப்ரைஸ், மார்க்டு பெர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் நம்மளுக்கு 2% கொடுத்துட்டு ப்ராஃபிட் பெர்சன்ட்னு கேட்டாங்கன்னா எக்ஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 100. ஓகே, ஒன்றும் இல்லை, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் பை 100. இதுதான் ஃபார்முலா. எக்ஸ் வந்து எவ்வளோ 40, ஒய் வந்து எவ்வளோ 5. ஏன்னா வந்து இது வந்து பாசிட்டிவ் பெர்சன்டேஜ், இது வந்து டிஸ்கவுண்ட்றது மைனஸ் பண்ண போகிறோம், கம்மியாக போகுது, அதனால மைனஸ். ரெண்டு மைனஸ்ல ஒரு மைனஸ் ஒரு பிளஸ் வந்துருச்சு, அதனால நம்ம மைனஸ் இங்கே போட்டுட்டோம். 5 100. இது அடிச்சோம்னா 2. அப்போ 40 மைனஸ் 7 33. ஓகே, இப்போ ஆன்சர் என்ன 33%. அடுத்து பர்சன்டேஜ் நம்பர் சிஸ்டத்துல வந்து கேட்டிருக்காங்க. 20% பிளஸ் 90னா நம்மளுக்கு 100% கிடைக்க போகுது. ஓகே, நார்மலாவே 20% 80% சேர்த்தாதானே நம்மளுக்கு 100% கிடைக்கும். ஓகே, அப்ப 100% நம்மளுக்கு கிடைக்கணும்னா இந்த இடத்துல 90 இருக்கு, 80%ன்றது. கொஸ்டின்ல 80% தான் கேட்கறாங்க. அப்போ நீங்க டைரக்டா 90னே போட்டுடலாம். அடுத்து ரேஷியோ மெத்தட்லயே நம்ம இதை சால்வ் பண்ணலாம். A is to B, B is to C. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இங்கேயே B போட்டுக்கோங்க, இங்கேயே B போட்டுக்கோங்க. இந்த ஃபார்மேட்ல நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இப்போ கொஸ்டின் நம்ம எழுதுவோமா? 9 is to 20, 20, 11 is to 5, இங்க 11. ஏன்னா இங்க மாத்தி கொடுத்துருக்காங்க, நம்ம மாத்தி எழுதிக்கலாம். 99 220 100 வரும். இது மொத்தமா ஆட் பண்ணோம்னா 119 குவாண்டிட்டி, 119 யூனிட்ஸ். நம்மளுக்கு ஏக்கு சிக்கான ஒரு டிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏக்கு சிக்கான டிஃபரன்ஸ் எவ்வளோ? 10 சென்டிமீட்டர். இங்கே நம்ம பார்த்தோம்னா 100க்கும் 99க்கும் போட்டோம்னா 1. அப்போ ஒரு யூனிட் 10னா 419 யூனிட்னா இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா 4190. ஓகே, அதுக்கப்புறம் ட்ரெயின் சம்ம. இது வந்து ரிலேட்டிவ் ஸ்பீட் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது. மேன் வந்து சேம் டைரக்ஷன்ல தான் போறான். கொஸ்டின்ல மிஸ் ஆயிடுச்சு, சேம் டைரக்ஷன். இப்போ எம்மும் மேன் இப்படி போறான், ட்ரெயினும் இப்படி தான் போகுது. அப்போ நம்ம மைனஸ் பண்ணணும். அதே வந்து ஆப்போசிட்ல ஒரு ட்ரெயின், இப்படி ஒரு ட்ரெயின் போகுதுன்னா அதுதான் கடைசியில கேட்டிருக்காங்க. இது எக்ஸ் மைனஸ் 5, இது எக்ஸ் பிளஸ் 20. இரண்டுமே km/h தான். ஓகே, இதுதான் கேட்டிருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன தெரியும்? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் தெரியும். கொஸ்டின்ல நம்மளுக்கு ஸ்பீடு ஒரு ஸ்பீடு தான் தெரியும். ஸோ அதை நம்ம கீழே கொண்டு போயிருப்போம். டைம் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். டைம் வந்து 45 செகண்ட். ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 325. கொடுத்துருக்க ஸ்பீடு என்ன? ஒரு ஸ்பீட் தான் தெரியும். அதோட சேர்த்து நம்ம இந்த மேனோட ஸ்பீடை மைனஸ் பண்ணணும். நம்மளுக்கு இங்கே மீட்டர் இருக்கு, இங்கே km/h இருக்கு. ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக 5/18 பண்ணுறோம். இது அடிச்சோன்னா 9 டேபிள் அடிச்சோன்னா 9, இது 5 டேபிள் அடிச்சோன்னா 65, 65 இந்த 5 அடிச்சோன்னா 13, இந்த 9 இதையும் அடிச்சோன்னா 2, இந்த 2 மேலே போயிடும். அப்போ x minus 5 is equal to 26 வரும். x is equal to 31. நம்மளுக்கு ட்ரெயினோட ஸ்பீடு கண்டுபிடிச்சிட்டோம். கொஸ்டின்ல எல்லாம் கேட்டிருக்காங்க, ஆப்போசிட்ல இன்னொரு ட்ரெயின் வருது 20 km/h 440 மீட்டர். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் தானே நம்மளுக்கு தேவை.
total time is equal to total distance by total speed. Total distance எவ்வளோ 325 plus 440 divided by total speed எவ்வளோ 31 plus 20 51 into 5 by 18. அப்போ 765 into 18 divided by 51 into 5. இப்போ அடிச்சோம்னா இந்த 5 1 2 5 3 153. இது 151 இது 151 57 இது அடிச்சோம்னா 3. அப்போ 3 into 18 எவ்வளோ 54. ஓகே, அதுக்கப்புறம் மென்சுரேஷன் வந்து கேட்டிருக்காங்க. மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் டாபிக்லாம் ஈஸி தான். இந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா நீங்கள் எப்படி அதை ரேஷியோவில் மாற்றி போட போகிறீங்க. 2/5 கொடுத்துருக்காங்க. எது 2/5? சிஏசிவும் டிஎஸ்ஐக்கும் உள்ள ரேஷியோ பார்த்தோம்னா 2/5. இந்த 5ன்றது டிஎஸ்ஐ கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல 542. அப்போ இது என்னவா இருக்கும்? இது டிவைட் பண்ணணும், நம்மளுக்கு ஒரு யூனிட் கண்டுபிடிச்சிருவோம். 1 அது அடிப்படாது 0, 40க்கு 8 மீதி 2, ஸோ 4. அப்போ இன்ட்டு 2ஆல் போட்டோன்னா 216 வருமா? யா, கரெக்ட். 216.8. அடுத்தது ரொம்ப முக்கியமான சம். நேற்று கூட லைவ்ல என்டிபிசிக்கு நடத்தும் போது சொல்லி கொடுத்தேன். ஈஸியான மாடல் தான், ஈஸியான அப்ரோச் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து வாஷிங் மிஷின் ப்ரைஸ் வந்து என்னன்னா 40% டிவியோட கம்மியாக இருக்கான். இப்போ வாஷிங் மிஷின் டிவின்னு இப்படி போட்டுக்கோங்க. அப்போது 40% கம்மியாக இருக்குன்னா டிவி வந்து 10 ரூபானா வாஷிங் மிஷின் 6 ரூபா. ஏன்னா 40% கம்மியாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா 3:5 வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, இது வச்சுக்கோங்க. கடைசி என்ன கேட்குறாங்களோ அதை பார்த்துட்டு 5 வாஷிங் மிஷினோட ரேட் எவ்வளோ, அதுக்கப்புறம் 2 டிவியோட ரேட் எவ்வளோ, இங்கே இருக்கிறது அப்படியே இங்கே போடுங்க. இப்போ இந்த 5க்கு இந்த 5 கேன்சல் ஆயிருமா? அப்போ கடைசியாக நம்ம கிட்ட என்ன எத்தனை பார்ட்ஸ் இருக்கு? 5 பார்ட்ஸ் இருக்கு. இப்போ நீங்க பாருங்க, வாஷிங் மிஷின் டிவியும் இந்த பர்சன்டேஜ் எடுத்துக்கோங்க. வாஷிங் மிஷின் எவ்வளோ ஏறுது? 52% ஏறுது. பிளஸ் மைனஸ், ஏன்னா டிக்ரீஸ் ஆகுது, 76% டிக்ரீஸ் ஆகுது, டிவைடட் பை 5. ஓகே, அப்போ மல்டிப்ளை பண்ணா 156 மைனஸ் 152 டிவைடட் பை 5 அடிச்சோம்னா 4/5 0.8. சிம்பிளா போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் ரேஷியோவை கொடுத்துருக்கிறத மாத்திக்கோங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதால மல்டிப்ளை பண்ணும்போது இது ரெண்டு கேன்சல் ஆயிருது. ஃபைனலாக நம்மளுக்கு இந்த ரேஷியோ தான் இருக்கு. இந்த ரேஷியோல இருந்து எவ்வளவு பர்சன்டேஜ் ஏறுதுன்னு சொல்லிட்டு பர்சன்டேஜ் ஏறினால பிளஸ், டிக்ரீஸ் ஆனதால இங்க மைனஸ் போட்டிருக்கோம். ஓகே, கன்ஃபியூஸ் ஆயிக்காம பார்த்துக்கோங்க. அடுத்து ஏஜ் சம். சோனியான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களுடைய இப்போ இருக்க வயசு பார்த்தோம்னா 8/5. அவங்க கல்யாண டைம்ல இருந்தும் இப்போ இருக்க டைமுக்கு பார்க்கும்போது 8/5 அந்த ரேஷியோல இருக்கு. அவங்களுடைய தங்கச்சிக்கு 8 வருஷம் டிஃப்ரெண்ட். இப்போ சோனியாவுக்கு வந்து 20 வயசுனா அவங்க தங்கச்சிக்கு வந்து 12 வயசு, அந்த மாதிரி. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா சோனியாவோட தங்கச்சியோட வயசு கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜ். சிம்பிளா போடலாம். இப்போ 8/5 இதுக்கு எத்தனை டிஃப்ரென்ஸ் இருக்கு? 3 பார்ட் ஏறி இருக்கு. அந்த 3ன்றது தான் 15 வருஷம். அப்போ இது அடிச்சனா அப்போ ஒரு பார்ட் எவ்வளோ? 5 வருஷம். சோனியாவோட இப்போ இருக்க வயசு எவ்வளோ? 8 மடங்கு. அப்போ 8 × 5 40. சோனியாவோட தங்கச்சிக்கும் அவங்களுக்கு எத்தனை வருஷம் டிஃப்ரென்ஸு? 8 வருஷம் டிஃப்ரென்ஸு. 8 வருஷம் டிஃப்ரென்ஸ்னா 32. ஓகே, கஷ்டமே கிடையாது. எடுத்து எழுதுனீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். டிஃப்ரென்ஸ்லேருந்து எத்தனை பார்ட்னு கண்டுபிடிக்கிறோம். அவங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். அவங்க பர்சன்டேஜ்லேருந்து அவங்க தங்கச்சிக்கு எத்தனை வயசு டிஃப்ரென்ஸு. எப்போ இருந்தாலுமே அவங்களுக்கு 8 வயசு டிஃப்ரென்ஸாக தான் இருக்க போகுது. அது ப்ரெசென்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபியூச்சராக இருந்தாலும் சரி. இப்போ எனக்கு இன்னைக்கு 20 வயசு இருக்குன்னா எனக்கு எங்கள் அண்ணனுக்கு ஒரு 5 வருஷம் வித்தியாசம்னா இன்னொரு 10 வருஷம் கழிச்சுனாலுமே எனக்கு எங்கள் அண்ணனுக்கு 5 வருஷம் தான் வித்தியாசமாக இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி தான் இந்த கொஸ்டினும். ஓகே,
அடுத்து டெல்டான்னு கொடுத்து நம்மள வந்து புதுசா ஏதோ புது சம்மு நம்ம நினைப்போம். டெல்டானாலும் எக்ஸ்னாலும் ஒன்று தான். நீங்கள் வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சு போட்டுப்போம். 22x ஏன்னா 0.2 நான் 10 வச்சுட்டேன், ப்ளஸ் 33/100ன்னு வச்சுருக்கிட்டேன், இன்ட்டு 3/4 1/20 இன்ட்டு 55/100 இஸ் ஈக்குவல் டு 99/100. இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். 499 22x 10 ப்ளஸ் 99/400 மைனஸ் இதை மல்டிப்ளை இதை 2 அடிச்சோன்னா 11 20 11/400 இஸ் ஈக்குவல் டு 99/100. இது மொத்தமாக நம்ம சால்வ் பண்ணோன்னா இங்கே தான் 82/400ன்னு வந்துடும். அது அங்கிட்டு போகும்போது 22/x 10 இஸ் ஈக்குவல் டு 88/400 அங்கிட்டு போகும்போது மைனஸில் போகும். 99/100 மைனஸ் 88/400. ஓகே, சாரி 10 தான் இருக்கு. அப்போ 22x/10 இஸ் ஈக்குவல் டு, இங்கே எத்தனை 2 எல்சிஎம் எடுக்கலாம். எல்சியத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் அடிச்சிடலாம். இருங்க மறுபடியும் ரீரைட் எழுதுறேன். எல்லாம் 11 டேபிளில் மேலே இருக்குது. சரி, 2 8 இங்கே எல்லாம் கீழே 10 இருக்கனால எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஜீரோ நான் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ கீழே 40, இந்த 8 இந்த 8 அடிச்சோம்னா 1/5ன்னு வரும். ரீரைட் பண்ணனா 2x இஸ் ஈக்குவல் டு 9/10 மைனஸ் 1/5. இது எல்சிஎம் எடுத்தோம்னா 10 மேலே வந்து 2 7 இங்கிட்டு இருக்க 2 கீழே வந்துடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7/20. இது நம்ம அடித்தோம்னா 3.5ன்னு வரும். 3.5 கீழே இருக்கும், 10 இன்னொரு 10 இருக்கும். அப்போ 0.5. ஓகே, இந்த சம் ஈஸி தான், பட் என்ன கொஞ்சம் லென்த்தியாக போகும். கால்குலேஷன் கரெக்டாக நம்ம பண்ணால் போதும். ஓகே, அடுத்து வந்து ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் டயகனலில் அந்த பி பார்ட் 2 டயகனல் கொடுத்துட்டாங்க. இதான் பி இருக்கு, ஏ, இது சி, இது டி, இது பி. டயகனலோட ஃபார்முலா என்ன? L² + B². நம்மளுக்கு 2 டயகனல் தெரியும், அதனால PB² + PC² is equal to PD² + PB². இதுதான் ஃபார்முலா. ஓகே, அப்போ கொஸ்டினில் நம்ம பார்த்தோன்னா என்ன கேட்குறாங்க? BD நீளம் கேட்குறாங்க. அப்போ இதை கொண்டு வாங்க, ஸ்கொயர் பண்ணலாம். BA வந்து எவ்வளோ? 98². BC வந்து எவ்வளோ? 21². உள்ள மைனஸ் BP² வந்துச்சுன்னா 91². நம்மளுக்கு ஃபைனலாக என்ன கேட்குறாங்க? BD² தான் கேட்குறாங்க. அப்போ BD² கேட்குறாங்கன்னா இது ஃபுல் வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா டைமே முடிஞ்சிடும். அப்போ யூனிட் டிஜிட்டில் பாருங்கள். யூனிட் டிஜிட் 8 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரப்போகுது? 64ன்னு வரும். கடைசி நம்பர் 4. 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1, 9 ஸ்கொயர் பண்ணாலும் 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். இப்போ இது கேன்சலு. அப்போ D² பார்த்தோம்னா 4ல் தான் முடிய போகுது. அப்போ ரூட் எடுத்தோம்னா 2. அப்போ யூனிட் டிஜிட் எது 2ல் இருக்கோ அதுதான் ஆன்சர். அப்போ ஆன்சர் 42. வேணா நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், ஆன்சர் 42 தான் வரும். இந்த கொஷின் பார்த்தோம்னா இது 120, ஏன்னா அதுதான் ரியலில் இருக்குது. 120 100 வச்சும் போடலாம். நான் ஆப்ஷனை கொண்டு வரல, அதுக்கு சரி சால்வ் பண்ணுவோம். 150 மேங்கோ வாங்குற இதில் வந்து வர காசில் அந்த காசு இதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா நான் 120 மேங்கோ விற்றேன்னா அதுலேயே எனக்கு வந்துடுது 30 மாம்பழம் எனக்கு மிச்சமும் ஆகுது, எனக்கு ப்ராஃபிட்டும் நிறையா வருது. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. அப்போது 120 SP is equal to 150 CP. அப்போ SP/CP நம்ம பார்க்கும்போது அடித்தோன்னா இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 4, 30 டேபிள் அடித்தோம்னா இப்போ 5/4 ஒரு பார்ட் தான் டிஃப்ரென்ஸ். 1/4 into 100. அப்போ என்னன்னு பார்த்தா என்ன? 25%. ஓகே, ஏன்னா எப்போதும் ப்ராஃபிட் நம்ம எதுலேருந்து பார்ப்போம்? நம்மளுடைய காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து தான் பார்ப்போம். அதுக்கப்புறம் இது நியூ மாடலாக இருக்குது.
நியூ மாடல்னா என்ன, நம்ம இருக்கிற மாடல்லே கொஞ்சம் எக்ஸிஸ்டிங்கா இருந்து அதுல கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஏபிசி 3 பைப் இருக்கு. 3 பைப் என்ன, ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க ஏபிசி. இது 40, 20, 30. இதுக்கு எல்சிஎம் எடுத்தான்னா 120 வரும். இங்க ஒரு 3 யூனிட், இது ஒரு 6 யூனிட், இது வந்து ஒரு 4 யூனிட். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏபிசி போர் சொல்யூஷன் PQR ரெஸ்பெக்டிவ்லி. அதுக்கு இன்னொரு சொல்யூஷன், ரேஷியோ சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இது P, இது Q, இது வந்து R. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த சொல்யூஷன் ஆஃப் த Q டோட்டல் லிக்விட் இன் த டேங்க் ஆஃப்டர் 9 minutes. ஓகேவா, மொத்தம் எத்தனை யூனிட் இருக்கு, 13 யூனிட் இருக்கு. அப்போ 13 கீழே போடுங்க. Q வந்து எத்தனை யூனிட் இருக்கு, Q 6 யூனிட் இருக்கு. அடுத்து வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த சொல்யூஷன் 90. அப்போ நம்ம Q இங்கே போட்டுட்டோம். ஆஃப்டர் 9 minutes, ஆஃப்டர் 9 minutes. அதுக்கப்புறம் இந்த Qக்கு வரும்போது கண்டிப்பா அதுக்கு மேல இருக்கிறது என்னது, Pயும் Rயும், சாரி Pயும் Qவும் இருக்கு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ, 9. இப்போ இது அடிச்சோம்னா 6/3. ஓகே, அப்போ ஆன்சர் 6/3. அடுத்து ட்ரிப்ளெட் யூஸ் பண்ணி போடலாம். tan தீட்டானா என்ன, sin by cos. அப்போ இது 12, இது 5னா இது 13 தான் இருக்க முடியும். ஏன் அப்படி நான் சொல்றேன், ஏன்னா ட்ரிப்ளெட் நம்ம பார்த்தோம்னா இந்த ட்ரையாங்கிள் ஹைபாட்னஸ், ஆப்போசிட், அட்ஜசன்ட். ஹைபாட்னஸ் தான் எப்பொழுதுமே பெருசா இருக்கும் 13. ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ்னா அது வந்து sin தீட்டா 12, அட்ஜசன்ட் 5. இது ட்ரிப்ளெட். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, சீக்கன் தீட்டா. சீக்கன் தீட்டானா என்ன, 1/cos தான் சீக்கன் தீட்டா. இப்போ cos தீட்டானா என்ன, adjacent by hypotenuse, 5/13. அப்போ சீக்கன் தீட்டானா என்ன வரும், 13/5. ஓகே, அடுத்து வாட் percentage 1/2 வாட் percentage of the 10/40. அப்போ 1/20 போட்டுருங்க, டிவைடட் பை 1/4. இது அடிச்சோன்னா 5 இன்ட்டு 100னா 20%. நான் அந்த 10, 40 டேரெக்டாகவே எடுத்து 1/4ன்னு போட்டுட்டேன். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. ஓகே, அடுத்து ஆவரேஜ் ஸ்பீட். டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்குன்னா, டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. டூ xy plus x plus y. மல்டிப்ளை பண்ணோம்னா 2 into 21 into 69 divided by 21 plus 69. அப்போ 2 into 7 into 3 எழுதலாமா, இதை 3 into 23 எழுதலாமா, கீழே 19 வரும், அதை 9 into 10 எழுதிடுறேன். இதுக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ 23, 14 மட்டும் மல்டிப்ளை பண்ணி 10ஆல டிவைட் பண்ணா போதும். 10 அப்படியே வச்சுக்கோங்க, நம்ம எதுவுமே அடிக்க வேணாம். ஏன்னா நம்ம பாயிண்ட் மட்டும் மாத்திக்கிட்டா போதும். 2 1 90, 3 2 2 2 1 32, 32.2. ஆன்சர் அவ்வளோதான். எவ்வளோ நம்பரை சின்னதாக்க முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கோங்க. இந்த மாடல் நிறைய பேர் நம்ம சால்வ் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகே, ஃபார்முலாலையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ஷார்ட்கட் கொடுத்தோன்னா உங்களுக்கு கொஸ்டின் கொஞ்சம் மாற்றினாலும் கஷ்டமாயிரும். half x1 y2 plus x2 y3 plus x3 y4 plus x4 y5 plus x5 y1. அதே மாதிரி அடுத்து y டேர்முக்கு நம்ம பார்த்தோன்னா y1 x2 plus y2 x3 plus y3 x4 plus y4 x5 plus y5 x1. ஓகே, இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். இதில் x1 இதுதான் x1, இது y1, இது வந்து அப்படியே போய்க்கும் x6 y6. அதை எடுத்து எழுதிக்கோங்க. 12 இங்கே எது 0 ஆக போகுது, x1 0வா இருக்கு,
x2 என்ன இருக்கு, x2 6, இங்கே y 0வா இருக்கு. ஸோ அதெல்லாம் 0 ஆயிரும். இது 0 ஆயிரும், இது 0 ஆயிரும். அடுத்து x3 என்ன இருக்கு, x3 8 இருக்கு. y4 எவ்வளோ இருக்கு, y4 எவ்வளோ இருக்கு, சாரி x2 6 இருக்கு. y3 எவ்வளோ இருக்கு, y3 3 இருக்கு. அப்போ 6 into 3 இங்கே. அடுத்து x3 எங்க இருக்கு, x3 இங்கே 8 இருக்கு. y4 எவ்வளோ இருக்கு, y4 7 இருக்கு. அப்போ 56, 8 into 7. அடுத்து x4 y5 என்ன, x4 வந்து என்ன இருக்கு, 4 இருக்கு. x5 y5 என்ன இருக்கு, 4 இருக்கு. ஸோ 16. அடுத்து மைனஸ், இது பெருசா வெளியே போட்டுக்கோங்க. ஓகே. அடுத்து y1 0 தான். அப்போ இது 0 ஆயிரும். y2 எவ்வளோ இருக்கு, y2 0 தான். அப்போ இதுவும் 0 ஆயிரும். y3 x4 என்ன இருக்கு, y3 வந்து எத்தனை இருக்கு, 3 இருக்கு. 3 into 4 12, 3 into 4 12 வச்சுக்கலாம். அடுத்து என்ன இருக்கு, y4 நம்ம போட்டோமா, y4 x5 போட்டாச்சு. அடுத்து y5யும் இதுவும், y5 எவ்வளோ, y5 வந்து 4, x1 எவ்வளோ 0, 0 0 அது போயிடும். அப்போ நம்ம ஃபைனலாக பார்த்தோன்னா 18 56 ஒரு 16, 18 56 16 மைனஸ் 12. இங்கிட்ட இருந்து ஒரு 4 வரும், 60 78, 78/2 எவ்வளோ, 39. ஓகே, 39 தான் இதுக்கோட ஆன்சர். ஓகே, இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு நான் ஈஸியாக சொல்லித்தரேன். 2/5, அப்போ மீதி எவ்வளோ இருக்கும், 3/5 இருக்கும். ஓகே. அடுத்து 1/3 ரிமைனிங் இருக்கு. அப்போ மீதி என்ன இருக்கும், 2/3 இருக்கும் இதுல இருந்து. அடுத்து 5/6 ரிமைனிங் இருக்கும். இதுல மீதி எவ்வளவு இருக்கும், 1/6 இருக்கும். அண்ட் ஃபைனலா ரைட் ஹேண்ட்ல என்ன கொடுத்துருவாங்க, ரைட் ஹேண்ட் சைடு 4.2ட்டாங்க. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோமா, டோட்டல் கெப்பாசிட்டி x into 3/5, மீதி எவ்வளவு இருக்கு, 2/3 இருக்கு. மீதி எவ்வளவு இருக்கு, 1/6 இருக்கு. இஸ் ஈக்குவல் டு 4.3. அப்போ இங்க மேலன்னு பார்த்தோம்னா 6, இது கேன்சல் ஆயிரும். அப்போ x is equal to 43/10 into 15 இருக்கும். இது 3, இது 2. ஓகே, அப்போ மல்டிப்ளை பண்ணனா 109, அங்கிட்ட எவ்வளோ, கரெக்ட் தான், 3/10 120, 129/2. சாரி, இங்கே 2 தானே, இந்த ஆன்சர் வரல, 4.2. அப்போ 442/10 into 15 எடுத்துட்டோம்னா 3/2, அதை அடிச்சோம்னா 21. அப்போ 21 ஆன்சர் 63. இது நான் 4.3 எடுத்துட்டேன். இது நீங்க பார்க்காதீங்க, இது கன்ஃபியூஸ் ஆயிரும். 4.2 கொஸ்டின்ல 4.2 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் 63 லிட்டர். அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதுக்கு 3 இருக்குன்னா இது 2% இருக்கிற மாதிரி, அதுல பாதி. இப்போ 100 ரூபா இருக்கு, 100 ரூபா இருக்கு, இங்க 150 இருக்கு. இந்த மாதிரி நம்ம ஆப்ஷன் எதுன்னு பார்த்தோம்னா, இதுக்கும் பார்த்தோம்னா 18 டிஃபரன்ஸ் கண்டிப்பா ஆட் பண்ணா வரல. சரியா, அப்ப இதுக்கு பார்த்தோம்னா 18 இருக்கு. 18 into 2 36, 18 into 3 54. அப்ப 3:2 ரேஷியோல இருக்கு. அடுத்து சிம்பிளிஃபிகேஷன். இந்த இதெல்லாம் கொண்டு வர முடியாதனால நான் அப்படியே இமேஜா இன்சர்ட் பண்ணிட்டேன். அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 13/4 டிவைட் அப்படியே இருக்கட்டும். உள்ள பார்த்தோம்னா 4 + 5 5/4, 4 + 1 5/4, ஹாஃப்னு வச்சுக்கலாம். அதுக்குள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 4 5/2 மைனஸ் 12. ஓகே, இதுக்கு கீழே என்ன இருக்கு, இது அடிச்சோம்னா 3000. இந்த 3 மேலே போயிடும். அப்போ அந்த 3 மேலே போயிடுச்சுன்னா அதையும் வெளியே வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, நம்ம இந்த 1/2 உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். 1/2 உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 3 into 13/4 டிவைட், இது அப்படியே இருக்கட்டும். 5/4 மைனஸ் 5/4 மைனஸ் பிளஸ் ஆயிரும் 1/24. அப்போ இது கேன்சல் ஆயிரும். அப்போ இது ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டோம்னா 3/13 4 into 24 வந்துடும். இதை அடிச்சிட்டோம்னா 6, 13 into 6 பார்த்தோம்னா 4 2 10 3 1.
234. இப்போ ஆன்சர் 234. இந்த மாடல் பார்த்தோன்னா ஓகே, இது கொஸ்டின் ஏதோ மாறி இருக்கு. இது வந்து 6800. ஸோ ஆப்ஷன் வந்து இதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். 6800 ரூபா 15% மாடல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 இயர்ஸ் வந்துச்சுன்னா இதில் 15% 10 + 5 எழுதிக்கோங்க. 6800ல் 10%றது 680. அதே இதில் 5% பார்த்தோம்னா 3 340. இப்போ 0 2 மேலே 1 9 15 8 இங்கே 1 7820. ஓகே, இதில் 15% எவ்வளோ? 10 வந்து 782. அதுக்கப்புறம் இதில் பாதின்னு பார்த்தோன்னா 5%க்கு பாதின்னு பார்த்தோன்னா 3 மீதி 1 9 1 3 11 11 8 9 இங்கிட்ட ஒரு 9 7 16 9 8 893. ஓகே, இது வந்து சம் தப்பு, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் தப்பு, இந்த கொஸ்டின் வந்து ஃபைன் வந்திருக்கு. அதனால நான் உங்களுக்கு டைரக்டாக ரியல் கொஸ்டின் இதுதான் இருக்கு. ரியல் கொஸ்டினோட ஆன்சர் 8993. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, இன்னைக்கு நம்ம 25 கொஸ்டின் பார்த்துருப்போம். எது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ செஷன் எப்படி இருக்கோ இந்த 5க்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் போடுவீங்களோ போடுங்க. இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சம் எது சால்வ் பண்ண கஷ்டமாக இருக்குது இல்லை வேற ஏதாச்சும் டிஸ்கஷன் டவுட்னா இந்த டிஸ்கஷன் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.